ஏன் வேலைக்கெல்லாம் போவேனா ஒரு ஹோம் மேக்கரா இருக்கணும் முடிவெடுத்தீங்க? எந்த காலகட்டத்தில் முடிவெடுத்தீங்க? வாட் இஸ் தி ரீசன் பிஹைண்ட் தட்? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கரெக்ட்பா. இன்னைக்கு இருக்க சமுதாயத்துல என்னோட 2 பொன் குழந்தைங்களை சைல்ட் அபியூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த பாரு இந்த பாருடா. அதாவது நீங்க வேலைக்கு போகாம இருங்க. ஒரே நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க வேலைக்கு போகாம இருங்க. அதுக்காண்டி எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் இதுக்குள்ள பிடிச்சி இழுக்குறீங்க பாருங்க. இல்ல சார் சீரியஸா நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? நீங்க ஒரு சமூகத்தை அசிங்கப்படுத்த கூடாதுமா. ஏன்னா இவ்வளவு பேரு வேலைக்கு போறாங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க எல்லாம் பாதுகாப்பே இல்லாம தான் அந்த சமூகத்துக்குள்ள வாழுதா என்ன? அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நீங்க வீட்டிலேயே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வளர பிள்ளைகளுக்கு வந்து சைல்ட் அபியூஸ் நடக்கலையா? சொல்றா என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. நோய்க்கூறு இருக்கிறவர்கள் சமூகத்துக்குள் இருக்கிறார்கள். ஒரு சமூகமே நோய்க்கூறோடு இருக்கிறது அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் பழைய மாதிரி என்னால காப்பாத்த என்னையே காப்பாத்திக்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். நான் பிகாம் முடிச்சுட்டு எல்எல்பி முடிச்சிருக்கேன். லாயர் ஆனாலும் ஹோம் மேக்கர் தான். எப்படி எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படிப்பா? படிக்கிறது வந்து அறிவு வளர்த்துக்கிறது தானே தவிர இட் இஸ் நாட் டு கோ ஃபார் அ ஒர்க் ஆர் டு ஏர்ன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமாலா. நம்ம போலாம் வாடி. இப்போ ஈவ் டீசிங் பண்ணா என்ன செக்ஷன்? அது எனக்கு சத்தியமா தெரியாது. சாரி, எனக்கு தெரியாது. நாலேஜ் கெயின் பண்ண தானே படிச்சேன். ஆமா 7 வருஷம் ஆச்சு படிச்சு முடிச்சு. 7 வருஷம் ஆனா என்னங்க? பிராக்டீஸ் பண்ணல. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் குடும்பத்தை நேசிக்கிறவங்க பெரும்பாலும் குடும்பத்துக்கு ஏதோ ஒரு வேலை பொருளாதார ரீதியாக உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடே. நீங்க அதை சூஸ் பண்ணாம குடும்பத்துல இருந்து எல்லாரையும் நான் கவனிச்சுக்கிறேன், எல்லாரையும் சந்தோஷமா இருக்கேன். அதுதான் என்னோட விஷ். புரியலையா? புரியும்படியா சொல்லுமா? பொருளாதாரம் மட்டும்தான் ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து சப்போர்ட் கிடையாதுல்ல. என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க? நான் சொல்றது சரிதானே? ஆமா இல்ல. எனக்கு என் ஹஸ்பண்டை வந்து டு தி எண்ட் வந்து நான் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் பண்ணி பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுறதுல இருந்து அயன் பண்ணி கொடுக்கறதுல இருந்து ஷூ எல்லாமே நான் தான் பண்ணுவேன். எங்க அண்ணனுக்கு நான் தான்டா பண்ணுவேன், அப்படிதான்டா பண்ணுவேன். என்னடா பண்ண முடியும்? அன்னைக்கு கால் பிடிச்சி விடுறதுக்கு எல்லாம் எதுவுமே அவருக்கு நான் பண்ணாதே கிடையாது. எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 5 இயர்ஸ். அதுக்கெல்லாம் ஒரு குடுப்புல வேணும்னே. ஆமாடா. சில தரித்திரம் பிடிச்சவனுக்கு அதெல்லாம் கிடைக்காது. அவங்க வீட்டுக்கார் பேர் என்னமா? பிரேமானந்த். நல்லா ஏட்டியா பொறாம. ஆக்சுவலா இப்படி பண்றதுல உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்குது? எனக்கு இதுல தான் ஹாப்பியா இருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து என்ன ஒரு டைமும் ரசிப்பாரு. ஓ அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம். நான் வந்து பிஃபோர் மேரேஜ் குக்கிங் பக்கமே போனதில்லை. பட் இப்போ நீங்க எந்த டிஷ் கொடுத்தாலும் நான் செய்வேன். பிராக்டிஸ் மேக் எ மேன் பெர்ஃபெக்ட். என்ன சொன்ன மச்சான்? அவருக்கு பிடிச்ச ஒன்னொன்னையும் நான் ஒரு நாளும் ட்ரை பண்ணுவேன். ஒரு நாள் கூட எனக்கு வந்து அவருக்கு பிடிக்காத நான் கொடுத்ததே கிடையாது. தோசை வைடி. கல் இருக்கு, மாவு இல்ல. அப்ப கஞ்சியாச்சி ஊத்திரி வெண்ணமாவள. 3 வேளைனா 3 வேளையும் அவருக்கு பிடிச்சது தான் நான் செய்வேன். டே டு டேவாமா? டே டு டே. நல்லா இருப்பீங்களா? டேய் நல்லா இருப்பீங்களா? தேங்க்யூ சார். பின்னால ஹாய் சார், ஐ அம் வசந்தி. எதுக்கு இவ்வளவு சிரிப்பு? என்னடா இழிப்பு? செல்ஃப் அப்சஸ்டா இல்லையோ? அவங்க செல்ஃப் அப்சஸ்டா இல்லையோ அப்படின்னு சொன்னீங்க. ஆமா சார், அவங்களுக்கு என்ன தப்பு ஆச்சு? கேட்டியா சிவாபி? தவறு. எது தவறு? தான் குடும்பத்தோட சந்தோஷம்ன்றது நம்மளோட ஃபுல் சாக்ரிஃபைஸ்லன்ற நினைக்கிறாங்க. அதை நான் வந்து தப்பு சொல்லல. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு. சொல்லு. சொல்றா. ஆனா அதுல ரொம்ப வந்துட்டு அதீத பயத்துல இருக்காங்களோ அப்படின்னு தோணுச்சு. கண்டிப்பா கிடையாது. நான் ரொம்ப ஹாப்பியா பண்றேன். இல்ல பண்ணி தான் ஆகணும்ன்றதுனாலலாம் பண்ணல. என்ன பார்த்தா வந்து நீங்க இல்ல இவங்க கம்பல்ஷன்ல பண்ற மாதிரி இருக்காங்க. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இவங்க சொல்ற எல்லாமே என் ஹஸ்பண்டுக்கும் நானும் பண்ணுவேன். அதுக்கும் ஏன் போட்டி போடுறீங்க? நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அந்த லாஜிக் இருக்கு. சார் லாஜிக் தப்பா இருக்கு. லாஜிக் பத்தி நீ பேசாதயா. ஆமா என்ன வச்சிருக்க? அதுக்கேங்க நீங்க MBA HR முடிக்கணும். படிப்புன்றது வந்து ஒரு கவசம் தான். படிப்புன்றது உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்க படிக்கிறீங்க. புரிஞ்சதா? நான் கற்ற கல்வி 4 பேருக்கு நான் சொல்லி கொடுக்கும் போது தான் நான் கற்ற கல்விக்கான பயன் எனக்கு கிடைக்கும். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. நான் படிச்சிருக்கேன். நான் படிச்ச டிகிரியை வச்சு நான் வீட்ல மட்டுமே இருந்துக்குவேன் அப்படின்னா நான் படிக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. பயன் மட்டும் தான் கல்வி கிடையாது. பகுத்தறிவும் தான் கல்வி. கேட்டுக்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிசினஸ் பண்றாங்க. உங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்கறாருன்னு வைங்க. அப்பவும் நீங்க இதே பணிவிடையை செய்வீங்களா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? கண்டிப்பா செய்வேன். என்கிட்ட என்ன இருக்கோ மொத்தத்தையும் சிரிச்சிர வெக்கமா இல்ல? நீங்க ஏழ்மை இருக்கு வேலைக்கு போகணும்னு சொன்னா ஓகே. நீங்க அப்படி செய்ய மாட்டீங்கன்னு சொல்றதுக்கு நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்?
அதெல்லாம் சொல்லக்கூடாது அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் சொல்றடி அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது வா 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 உங்க வீட்டுக்காருக்கு வேலை போயிடுச்சுன்னா அவருக்கு செய்ய வேண்டிய நல்லது கெட்டது செய்யாம விட்டுருவீங்களா? சம்பாரிச்சா செஞ்சேன், இப்போ நீ சம்பாதிக்கல, இப்போ மாடா உனக்கு செய்ய முடியும்னா இருப்பீங்க? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. அதே ஹாப்பினஸ் இருக்காது சார். இல்ல அதை நீங்க முடிவு பண்ண முடியாதுலம்மா. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? இல்ல இப்ப இவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா திருப்பி இவங்க எல்லாருமே பின்னாடியே போறாங்களோன்ற ஒரு பயம் வருது. இவங்க எல்லாருமே பேசுறத பார்க்கும்போது பயப்படக்கூடாது, நான் இருக்கிறேன். அவங்க அகைன் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறத ரொம்ப கீழே பார்த்துட்டு இருக்காங்க. ஒண்ணுமே தெரியலையே. எங்க வீட்ல வந்துட்டு இன்னுமே மென்சுரேஷன்னா 3 days தனியா தான் உட்கார வைப்பாங்க. ஓகேவா? தட்ஸ் பிகாஸ் we need rest. புரியல நான் சொல்றேன், அதாவது உனக்கு புரியலன்னு சொல்றியா? If my mother is menstruating, I have to do all the work. அப்ப அது பேர் தான் பின்னெழுத்தல். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? இப்போ பீரியடுக்கு மென்சுரலுக்கு ஒதுக்கி வைக்கிறாங்கல்ல, அதை இப்போ நீங்கள் சொல்லல என்ன பண்ணீங்க, அதை புனிதப்படுத்துறீங்க. நான் என்ன சொல்றேன், போய் சமைக்க வேண்டியதானே? வாயிலடி 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 வாயிலியா ஓ வாயிலடா வாயிலியா I need that rest. நான் என்ன I சொல்றேன்? need that rest. இல்லம்மா, நான் என்ன அந்த சொல்ல ரெஸ்ட் வரேன்? நான் எடுத்துக்கிறேன். நீங்க இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா எனக்கு முடியல, நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறது வேற. நீ 3 நாள் வெளியில உட்காந்துருக்கிறத நீங்க க்ளோரிஃபை பண்றீங்கல்ல. That's a very, very, very bad thing. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? உனக்கு 3 நாள் நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது, உங்களை தள்ளி வைக்கிறது இருக்குல்ல, அதான் பின்னெழுக்கிறீங்கிறாங்க. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இப்போ நான் வேலைக்கு போகும்போது அந்த 3 நாள் என்னால ரெஸ்ட் கேட்க முடியாது. வீட்ல இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அவன் இன்னும் திருந்தல மாமா. அதான் இல்லங்கற நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு? நீங்களா எடுத்துக்கிறது வேற. ரைட், அது 3 நாள்ல அப்படி பார்த்தா 5 நாள், சில பேருக்கு 7 நாள். அப்படியா? ஓ அதுவே உங்களுக்கு தெரியாதா? வீட்டை ஒட்டின விஷயங்கள் நீங்க தொடர்ந்து புனிதப்படுத்துகிற போது இது எல்லாம் மறுபடி பின்னால வரும். வராதீங்க வராதீங்கன்னு படிச்சு சொன்னே வந்து கிளப்பி விட்டீங்களே. அப்ப வர்றப்ப அது நீங்க பின்னுக்கு இழுக்கிறீங்களேன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. இப்போ என் குழந்தைக்கு டைப்பர் யூஸ் பண்ணாம பிறந்ததுலேருந்து வித்தியாசமான டைப்பர் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. இப்போ என்ன நார்மலா டைப்பரே போட வேண்டியதானே? சார் நார்மலாக டைப்பர் போட்டால் மெடிக்கலாக எவ்வளவோ ப்ராப்ளம்ஸ் என்ன ப்ராப்ளம் வருது? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இந்த அங்கே வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ரேஷஸ்க்கு ஒரு க்ரீம் எடுத்து போடுறாங்க. இப்போ மற்ற பிள்ளைங்களாம் அப்புறம் எப்படி வளருது? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? என்ன சின்ன பிள்ளைத்தனமா பேசிட்டு பிறந்த குழந்தைக்கு அப்போ அந்த காலத்துலலாம் அம்மாங்க என்ன பண்ணுவாங்க, ஆக்சுவலா என்ன பண்றீங்கன்னா பழைய அம்மாக்களின் வாழ்க்கையை வாழ்றீங்க. ஆமா, சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? அதுதான் சார் ஹோம் மேக்கராக பிடிச்சிருக்கு. அதுதாம்மா அவங்க சொல்ல வர்றாங்க. இதுக்கு எதுக்கு படிக்கணுங்கிறது தான். ஏன்னா சுத்தம் எப்படின்னு சூப்பர்ல ஒரு நவீன வசதிகள் எதையுமே பயன்படுத்திக்காம நவீன மருத்துவ வசதிகளை பயன்படுத்தி ராஷஸ் வந்தா க்ரீம் வாங்கி போடுங்க. காசு இல்லப்பா, காசு. நம்ம எல்லாருக்கும் முட்டியில் வந்து சொறி வரும் தெரியுமா? தொடையில எல்லாம் ரேஷஸ் வரும் நார்மலா. இப்பெல்லாம் வரல. எல்லாம் என்ன பண்ணுச்சு? மெடிக்கல் தானே சப்போர்ட் பண்ணுச்சு. ஐயோ தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பொட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. காலம் மாறி அறிவியல் வளர்ந்துருக்கு. அது எதையுமே கையில எடுத்துக்காம ஒரு பழைய வாழ்க்கையை வாழ்றது எப்படி க்ளோரிஃபை பண்றீங்கன்னு கேக்குறாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.